ஹலோ அம்மா. மண்டே வந்தா டியூஸ்டே நீ தண்டா வெட்னஸ்டே தேடி வந்த கண்டா தர்ஸ்டே மொக்க ஃப்ரைடே நீ பொக்க சாட்டர்டே சண்டே ஓட்டு தீர்க்க ஸ்ட்ரீட் நீதான் பெரிய கல்ல நான் தான் கீரி புல நீ நான் தான் அத்தைகள் நீதான் சச்சனு நான் தான் ஆன்டனி மவனே எப்படியெல்லாம் போட்டு விட்டுறேன்னு மட்டும் பாருடா. இவளா? இவகிட்டயே அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஹலோ அம்மாடி நிம்மதி, நான் அத்தை பேசுறேம்மா. அத்தை சொல்லுங்க அத்தை. அம்மாடி, என் பையன் கூட சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போயிருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. 2 பேரும் இதே மாதிரி ஒற்றுமையா எப்போதும் இருக்கணும். கண்டிப்பாங்க அத்தை. இதே மாதிரி லைஃப் லாங் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நாங்க 2 பேரும் இதே மாதிரி தான் லைஃப் லாங் இருப்போங்க அத்தை. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்புறம் அம்மாடி, நிச்சயத்துக்கு உனக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் எடுமா. விலை அதிகமா இருக்கு அப்படி இப்படின்லாம் யோசிக்காத. என் பையன் எல்லாத்தையுமே பாத்துப்பான். பையன் பாத்துப்பானா? அத்தை நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆமாமா, எவ்வளவு ரேட்டுக்கு வேணும்னாலும் யோசிக்காம எடுமா. காசு பணமா முக்கியம். என் பிள்ளைங்க நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நல்ல கலரா பார்த்து எடுமா. என் பையன் கூட நல்ல கலர் எல்லாம் சூஸ் பண்ணுவான். மாப்பிள்ளை வீட்டுல ட்ரெஸ் எடுத்து தராங்களே, அதனால காசு கம்மியா எடுப்போம். பாவம் அவங்களுக்கு எதுக்கு செலவு இழுத்து விடணும்லாம் தயவு செஞ்சு நீ நினைக்காதமா. என்னது? மாப்பிள்ளை வீட்ல இருந்து தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தருவாங்களா? அப்ப இந்த போலீஸ் பொறுக்கி தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தருவானா? மூதேவி, இது முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. டே பொறுக்கி, என்னையவா ஓவரா பேசுன? மவனே இருடி, உன்னைய வச்சுக்கிறேன். எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஐயோ, இவ மூஞ்ச பார்த்தாலே என்னமோ சரியில்லையே. பயங்கர பெரிய அப்பா வைக்கிற மாதிரில குறுகுறுன்னு பாக்குறா. அத்தை இருக்கட்டும் அத்தை. ஒரு 3000 4000 நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேங்க அத்தை. இவ அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாதே. ஏமா, 3000 4000 நம்ம சாதாரணமா கட்டுற புடவை மாதிரி இருக்குமா? நல்ல காஸ்ட்லியா எடுமா. லெஹங்கா பிடிச்சிருந்தா கூட அதை கூட எடுத்துக்கோ. அப்புறம் வீட்டுக்கு போட்ட ட்ரெஸ், செருப்பு, வளையல், கண்ணாடி எது வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ. என் பையன் இருக்கான். நல்லா சிக்கனடா மாப்ள. யோசிக்காதமா. அத்தை சொன்னா கேப்பீல? ஐயோ அத்தை, நீங்க சொல்லி கேட்காம எப்படி? அதான் சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன் அத்தை. போச்சு, என்னமோ என்ன சிக்க வைக்க போறா. அது மட்டும் நல்லா தெரியுது. சரிங்க அத்தை, பேசிட்டே இருந்தா அப்படியே டைம் போயிருங்க அத்தை. அப்புறம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண லேட் ஆயிடும். உங்க பையன் வேற எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போன் வச்சுட்டுங்களா? சரிமா சரிமா. நீங்க 2 பேரும் பத்திரமா பர்ச்சேசிங்ல முடிச்சிட்டு நல்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் உன்னை ரூம்ல கொண்டு போய் விட சொல்றேன். சரியாமா? ஹோ, ரெஸ்டாரண்ட்க்கு வேற அவரை கூட்டிட்டு போக சொல்றீங்களா? அப்ப சரிங்க அத்தை. ரொம்ப சந்தோஷம் அத்தை. எனக்கு உங்களை மாதிரி ஒரு மாமியார் தான் இருக்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டிருக்கேன். அதே மாதிரியே கிடைச்சிட்டீங்கன்னா பாத்துக்கோங்களேன். அட பண்ணி பரதேசி, என்னென்ன பிட்டெல்லாம் எங்க அம்மா கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கா. சரிங்க அத்தை, எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பத்திரமா உங்க பையனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடுவாரு. அதானங்க அத்தை? சரிங்க அத்தை. இப்ப நான் போனை வச்சுட்டுங்களா? ஏன்னா நிறைய ஆப்பு வைக்க வேண்டியது இருக்கு. சரி சரி சரி, நிறைய எங்களுக்கு பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருக்கு. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பாய் அத்தை. என் அத்தைனா என் அத்தை தான். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுக்கும் உங்களுக்கும் சண்டைன்னு சொன்னீங்க. உங்க அம்மா கிட்ட என்ன பேசவும் சொன்னீங்க. எப்படி ப்ரோ, அந்த பொண்ணு மாதிரி பேசிட்டேனா? அடிச்சி நீயா? உன்கிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஐயோ, டே நோட்டிக்காதடா. அப்பயும் நீ ஃப்ராட் தனம் தானே பண்ணிருக்க. பொறுக்கி பொறுக்கி என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய்டா பொறுக்கி. யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சுதானே என்கிட்ட வந்து பேசுன. எங்க தாண்டா நீ எல்லாம் உண்மையை பேசுவ? என்கிட்டயும் உண்மையை பேசல, உங்க அம்மா கிட்டயும் ஃப்ராட் தனம் பண்ற. நீ எல்லாம் எப்படி போலீஸ் ஆன? உனக்கெல்லாம் எவன்டா போலீஸ் போஸ்டிங் கொடுத்தது? ஹே, என்ன வேணாலும் சொல்லு. ஆனா என் வேலைய பத்தி தப்பா பேசுன, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சரி சரி, உன் வேலையும் நீயும் அதை வச்சுக்கோ. ஆனா உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா மாப்ள? என்ன சொன்னாங்க? நான் எடுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு நீ தான் பில் பே பண்ணுமாமே. ஆமா, எடுத்துட்டியா? குடு, போய் பே பண்ணிட்டு வரேன். ப்ரோ வெயிட் ப்ரோ, நான் சாரி எடுத்துட்டேனா? ஆனா நான் பே பண்ணணும்னு நினைச்சு தான் எடுத்தேன். இப்போதான் தெரிஞ்சு போச்சே நீ தான் பே பண்ண போறேன்னு. அதனால இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னு இருக்கேன். என்ன ப்ரோ, ஓகே தானே? ஹே, என்ன விளையாடுறியா? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒழுங்கா நீ எடுத்ததே என் கையில கொடு. நான் போய் பில்ல பே பண்ணிட்டு எடுத்துட்டு போறேன். அடடடடடா, என்ன ப்ரோ இவ்ளோ சூடாகுறீங்க? இருங்க ப்ரோ. ஹே, ரொம்ப பண்ணா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா நீ எடுத்ததை என் கையில கொடுத்துட்டு கிளம்பு. மிஸ்டர், உன் பேர் என்ன? ஆதித்யா அருணாச்சலம். உங்க அம்மா தாங்க. உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கோமா. செருப்பு, ட்ரெஸ், கண்ணாடி, வளையல், பொட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் 4 பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்புறமா ஹாஸ்டலுக்கு போன்னு சொல்லுனாங்க ப்ரோ. வாங்கடி வாங்க,
போறவ வரவளுக்குலாம் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு செருப்பு வேற வாங்கி கொடுத்துட்டு சோத்த வேற போட்டு விட்டுட்டு நான் போய் ஹாஸ்டல்ல வேற டிராப் பண்ணிடுமா? டேய் நான் சொல்லலடா, உங்க அம்மா தான் சொன்னாங்க. எங்க அம்மா என்ன கட்டிக்க சொன்னா கட்டிப்பியா? மாட்டல. அதே மாதிரி இதையும் நினைச்சிட்டு ஃப்ரீயா விடு. டேய் டேய் டேய், உங்க அம்மா சொன்ன இந்த விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதனால தான் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்பாரு 10 நிமிஷம் மட்டும் அப்படிக்கா சேர்ல உட்கார்ந்து நான் என்ன பண்றேன்றத மட்டும் வேடிக்கை பாரு. ஏய், நான் என்ன உன் வீட்ல வேலை செய்யற வேலைக்காரனா இல்ல உன் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போற நாய்க்காரனா? டேய் நல்லா இருக்குடா நாய்க்காரன். இதுக்காகவே ஒரு நாய் வாங்கி வைக்கணும் போலயே. சரி சரி, எனக்கு பர்ச்சேசிங்க்கு டைம் ஆகுதுப்பா. நீ அங்க உட்காரு, இப்ப வந்துறேன். ப்ரோ, சாருக்கு ஒரு சேர் போடுங்க ப்ரோ. கால் வலிக்க போகுது. எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. மவனே, எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு மட்டும் பாருடி. ஹெல்மெட் மண்டா என்னமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இவள? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட ஒரு சாரி அதான் 6000 சில்லறைக்கு ஒரு சாரி எடுத்து வைக்க சொன்னேல, அது வேண்டாம். ஐயோ மேம், என்னாச்சு மேம்? வேற ஏதாவது டிசைன்ஸ் பாக்குறீங்களா? நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேம். கண்டிப்பா கண்டிப்பா, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியும் காட்டுங்க, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாதிரியும் காட்டுங்க. காஸ்ட்லியா இருக்க மாதிரியா? இவன் நம்ம அக்கவுண்ட எம்டி ஆக்காம விட மாட்டா போலயே. வாவ், இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, இதோட பிரைஸ் என்ன? ஜஸ்ட் 15000 மேம். வாட்? வெறும் 15000 தானா? இல்ல இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா காட்டுங்க. ஏய் மேம், இதோட ரேட் 22850. 22000மா? ஏய் என்ன பண்ற? இங்க பாருங்க, நீங்க ஒரு 15 இல்ல 16 அந்த ரேஞ்சுக்கு மட்டும் காட்டுங்க, ரொம்பலாம் போக வேணாம். நீ சொல்லிட்டல, அதுக்கு ஆப்போசிட்டா தான்டா செய்வேன் மவனே. நீங்க ஒரு 25000 ரேஞ்சுக்கு காட்டுங்களே. 25000மா? மேடம் இந்தாங்க மேடம், நீங்க வாங்குனது எல்லாத்துக்குமே பில் போட்டாச்சு. ஹலோ, நாங்க ஒண்ணும் இவ்ளோ வாங்கலையே, நீங்க என்ன 4-5 பேக்க தூக்கிட்டு வந்து தரீங்க? நாங்க வாங்குனது எனக்கு ஒரே ஒரு ஷர்வானி, தோ இங்க நிக்கிறாளே இந்த கேடு கிட்டவ, இவளுக்கு ஒரே ஒரு சாரி. இல்லையே சார், மேடம் எடுத்துட்டு வந்து பில் கவுண்டர்ல கொடுத்த எல்லா பொருளுக்குமே தான் பில் போட்டிருக்கோம். எல்லா பொருளுமா? ஏய் வாட் ப்ரோ? என்னடி பொருள்? நிறைய பொருள்னு சொல்றாரு. யா ப்ரோ, என்னோட ஃபவுண்டேஷன் தீந்துருச்சு, என்னோட பிரைமர் தீந்துருச்சு, என்னோட காம்பாக்ட் பவுடர் கூட தீந்துருச்சு. எல்லாமே பிராண்டடா வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன் ப்ரோ. அது மட்டும் இல்ல, ஸ்லிப்பர், அப்புறம் என் பர்ஸ் கூட பிஞ்சிருச்சு, அதையும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். ஏண்டி, உனக்கு என்ன பார்த்தா என்ன இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? இதெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு வாங்க சொன்னாங்க. யா ப்ரோ, உங்க அம்மா தான் சொன்னாங்க, வேணும்னா கால் பண்ணி கேள. ஐயோ, எங்க அம்மா அதை தானே சொன்னிச்சு, அந்த பொண்ணு என்ன கேட்குதோ வாங்கி கொடு, அந்த பொண்ணு என்ன ஆசைப்படுதோ வாங்கி கொடு. இப்ப எங்க அம்மாட்ட கேட்டாலும் ஆமான் தான் சொல்லும். இவளை எப்படி சமாளிக்கிறது? ஹெல்மெட் பண்ண இங்க பாரு, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, ரொம்ப சோதிச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஹலோ, நீ இதுக்கெல்லாம் பில் கட்டி தான் ஆகணும். நீ பில் கட்டலனா உங்க அம்மாக்கு நான் கால் பண்ணுவேன். ஹே, என்ன பிளாக்மெயில் பண்றியா? மூஞ்ச பேத்துருவேன். பில் கட்டறியா இல்ல உங்க அம்மாக்கு கால் பண்ணவா? ஐயோ, இரிட்டேட் பண்றாளே. சரி, நூறு கொட்டி தொலைக்கிறேன். ப்ரோ, எவ்வளவு ப்ரோ ஆச்சு? டோட்டல் பில் 39,999 சார். 1 rupees டிஸ்கவுண்ட் சார். என்னது 40,000மா? ஆமா ப்ரோ, மேடம் A to Z பொண்ணுங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. சோ மொத்த அமௌண்ட் 40,000. ஆனா 1 rupee டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ, அதான் 39,999 ப்ரோ. பண்றத பண்ணிட்டு ஆட்டம் ஆடி ஆடுற ஆட்டம். இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நீ நல்லா ஆடிக்கோ, அதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை உன்னால பார்க்க கூட முடியாது. சரி, கொடுத்து தொலைங்க. அப்புறம் கார்டு தான் ஸ்வைப் பண்ணிக்கலாம்ல? ப்ரோ, கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம், போன் பே கூட இருக்கு. மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், சோ கால் போலீஸ் பொறுக்கி, உங்களுக்கு பசிக்குதா? என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? எதனால ஆர்டர் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு தானே பிரச்சனை. நீ சோறு திங்கிறதுக்குலாம் நான் தானே பில்லு கட்ட போறேன். ஆஃப் கோர்ஸ் நீங்க தான் பண்ணணும். ஏன்னா உங்க அம்மா சொல்லிருக்காங்க, என் பையன் ஆதித்யா தான் நீ என்ன பண்ணாலும் செலவு பண்ண போறான்னு. எனக்கு பசிக்கவே இல்ல, என்னத்தையாவது தின்னு தொலை, சீக்கிரம் வா, எனக்கு டைம் ஆகுது. வாட்? சீக்கிரமா? நோ 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 நோ, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் நிறைய ஆர்டர் பண்ணி நிறைய சாப்பிடணும். நிறைய ஆர்டர் பண்ணி நிறைய சாப்பிட போறியா? யா. ஏண்டி, இதுக்கு முன்னாடி நீ சோற பார்த்ததே இல்லையா? அது என்னமோ தெரியல, எப்போதும் ஹோட்டலுக்குலாம் வந்தா ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஆனா இன்னைக்கு பார்த்து பயங்கரமா பசிக்குது. நிறைய டிஃபரண்ட் வெரைட்டிஸ்லாம் டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது. சோ ப்ளீஸ், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ தனியா ஆர்டர் பண்ணிக்கோ, என்னோட டிஷ்ல மட்டும் கை வைக்காத. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. மேம். ப்ரோ, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஹோட்டல்ல ஸ்பெஷல் சாப்பாடுன்னு ஏதாவது இருக்கா? இருக்கு மேம். இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம ஹோட்டல்ல சீ ஃபுட் ஸ்வீட்ஸ் இருக்கு மேம். சீ ஃபுட் ஸ்வீட்டா? என்னடா அது, புது ஸ்வீட்டா இருக்கு.
வாவ் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சீ ஃபுட் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் மெனு சொல்ல முடியுமா? ஷியோர் மேம். நண்டுல ஹல்வா பண்ணிருக்கோம் மேம். ரால்ல பால்கோவா பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, மீன்ல குலாப் ஜாமுன் பண்ணிருக்கோம் மேம். ஆஹா இந்த ஹோட்டல் அது எங்க அம்மா சுடரமாக்கே டஃப் குடுக்குறீங்க. ப்ரோ லாஸ்டா சொன்னீங்களே மீன்ல குலாப் ஜாமுன் பண்ணிருக்கோன்னு, அதோட ரேட் என்ன? 2 பீஸ் 500 மேம். டேய் 2 பீஸ் 500 ரூபாயா? 1 கிலோ மீன் வாங்கினாலே இவ்வளவு வந்திருக்காதேடா. அந்த மீன்ல இருந்து இத்தனோண்டு போட்டு ஒரு குலாப் ஜாமுனை பண்ணிவிட்டு 2 பீஸ் 500 ரூபான்னு சொல்றீங்க? ஐயா அவ்வளோ காஸ்ட்லியான ஃபுட் தான் எனக்கு தேவை. ப்ளீஸ் அது ரெண்டுத்தையும் ஆர்டர் எடுத்துக்கோங்க. அடிங் கொய்யால. தென் வழக்கம் போல மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, தந்தூரி கூட எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லலாம்? நான் பன்னீர் பட்டர். எல்லாத்தையும் இப்பவே எடுத்துட்டு வரவா? ஆமாமா இப்பவே எடுத்துட்டு வாங்க. எனக்கு எல்லாத்தையும் இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே மேம். தோ 5 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வந்துறேன். ஏண்டி நீ மனுஷியா இல்ல குப்பை தொட்டியாடி? இப்படி அடுக்கிக்கிட்டே போற?